என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாம வந்து அணுகிட்ட மட்டும் சொல்லிட்டு வீட்ட விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில வந்து அணு வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒரு வேளை நம்மளால தான் மது போயிட்டாளே! என்ன பண்ணுறது? எல்லார்கிட்டயும் எப்படி பதில் சொல்றது? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து அபி வந்து எல்லா இடத்துலயும் மது தேடுறாங்க. மது எங்கேயுமே கிடைக்கல. எங்க வீட்ல தானே இருப்பாங்க. எங்க போயிட்டாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. அணுகிட்ட வந்து கேட்குறாங்க, "அணு மதுவ பார்த்தியா? எல்லா இடமும் தேடிட்டேன். கிடைக்கவே கிடைக்கல." அப்படின்னு சொன்னோனே, சாரி அபி. நான் தான் மதுக்கிட்ட சொன்னேன். இதனால என் தங்கச்சி வாழ்க்கை வந்து பாழாக போகுது. அதனால வந்து நீ இங்கேருந்து கிளம்பிடு நான் தான் சொன்னேன். ச்சே! நீ எல்லாம் ஒரு அக்காவா? எந்த தைரியத்தில இப்படிலாம் பேசின? உனக்கு உன் தங்கச்சி இப்படி இப்படி மாதிரி இருந்தா, நீ அமைதியா இருப்பியா? இதே மாரி தான் பண்ணுவியா? ஆமாடி இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க அபி. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டுருக்க. யார் பேச்சும் கேட்கக்கூடாதுன்ற முடிவுல இருக்கியா நீ? ஏன் அனு இப்படிலாம் பேசுற? வேற என்ன பேசுறது? என்னமோ நீ தான் பெரிய ஆள் மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அபி வந்து, "இப்போ மது எங்க? அத மட்டும் சொல்லு எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க போனான்னு சொல்லிட்டு. இங்க பார் நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். நீ என்னமோ வந்து மது வந்து இங்கேயே இருக்கணும், இங்கேயே இருக்கணும்னு சொல்லி ஓவரா பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் சொல்றாங்க. யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிற. மது இங்க இருக்கிறது நல்லதில்ல. நான் முடிவு பண்ணேன். அதனால தான் மது கிட்ட சொன்னேன். அதே மாரி அவங்களும் போயிட்டாங்க. இதோட இந்த பிரச்சனைய விட்டு தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருந்த. மதுவ தேடுறேன். நான் போயிட்டு இருந்தேன். நல்லா இருக்காது. இங்க பாரு அனு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது. மதுவ தேடி கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன். நான் விடவே மாட்டேன். நான் சொல்றத கேட்க மாட்டியா அப்போ? நான் கேட்க முடியாது. ஏன் கேட்க மாட்டேன்? நான் சொல்லட்டுமா? நீ வேணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க. வேணும்னு நான் ஏன் பண்ணேன்? ஆமா. பின்ன எதுக்காக மதுவ தேடி கண்டுபிடிச்சு கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறேன்? மது ஏன் வெளியே தங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாரு அனு. நான் என்ன பிரச்சனைன்னு உனக்கே நல்லாவே தெரியும். அப்புறமா எதுக்காக கேட்டுட்ருக்க? எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேணும்னு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்க அபி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு அபி. எனக்கு தெரியும் உன் மனசு என்னென்ன அப்படின்னோனே, என் மனசு உனக்கு என்ன தெரியும்? உண்மைய சொல்லு. மது இங்க வந்ததுலேருந்து உன் முகம் நல்லா இருக்கா? உன் மனசுல அப்படிலாம் யோசனை இல்லாம இருக்கா? உன் வீட்டுக்காரர நீ எவ்வளோ நேசிக்கிற? ராகவ எவ்வளோ நேசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மனசு ஃபுல்லா ராகவ தான் இருக்காருன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எங்க பறி போயிட போதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ யோசிச்சுட்டு இருக்க. அந்த யோசனைய நீயே ஏன் தேடிக்கிற? அதான் வந்து வெளிய போயிட்டார்ல, அதோட விட வேண்டியதுதானே அப்படின்னோனே, நான் ஒண்ணும் ராகவ விரும்பல. நான் அப்படிலாம் யோசிக்கல அப்படின்றாங்க. எனக்கு தெரியாதா உன்ன பத்தி? உன் மனசுல ராகவ நீ நினைச்சிட்டு இருக்கிறது உண்மைதான். ராகவ் உனக்கு கண்டிப்பா கிடைப்பாரு. அப்படி கிடைக்கணும்னா நீ மதுவ இந்த மாரி வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது. முதல்ல மதுவ விட்டு ஒழி அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது அனு. என்னால அப்படிலாம் செய்ய முடியாது. என்ன நம்பி வந்தா மது. திருப்பி அனுப்புறது ரொம்ப பெரிய தப்பு. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண? உன் தங்கச்சில இப்படி பண்ணியிருப்ப. என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் வாழ்க்கையில தலையிட நான் எக்காரணம் கூட விடவே மாட்டேன். அது என் தங்கச்சியா இருந்தாலும் சரி அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாங்க. அனு ஏன் அனு இப்படிலாம் பண்ற? இப்போ எங்கே போய் மதுவை தேடுவேன்? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? நான் சொல்கிறத கேளு அபி. எங்கேயும் போகாத. சொன்னா கேளு. கையை பிடிச்சிட விடு அனு. நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே தவிக்கிறாங்க. என்ன இது இவ்வளோ அடம் பிடிக்கிற அபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராகவ் கிட்ட அனு வந்து பேசுகிறாங்க. நான் செஞ்சது தப்பா ராகவ்? நீங்களே சொல்லுங்கள். நான் வேணும்னு பண்ண நீங்கள் நினைக்கிறேன். சேச்சே நான் அப்படிலாம் நினைக்கல. நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து அபி தான் தப்பாக புரிஞ்சுக்கிறா. உங்களுக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் மது வர வேணாம். அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொன்னேன். ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க போனால் போட்டும். தயவுசெய்து இந்த பிரச்சனை இதோட விடுங்க. அபி தேடி போயிருக்கா. அவள் வந்து கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாது. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்னே, நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில அப்படி சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சிரிக்கிறாரு. முரளியை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சு முரளி? ஏன் இப்படி சிரிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மது வந்து வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அவள்லாம் வீட்டை விட்டு போகல. அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அபிக்கு தெரியப்படுத்துறதுக்கான எல்லா வழியும் நான் பார்த்துட்டேன். இப்போ அபிக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும். எப்படியும் மதுவோடு தான் அபி வருவா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. சுந்தரி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு